நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. கர்த்தர் சொல்றார், எத்தனை வாக்குத்தத்தங்களை உனக்கு கொடுத்தேன், எத்தனை வாக்குத்தத்தங்களை உனக்கு சொன்னேன், எழுதி வச்சிருக்கியே. கர்த்தர் எந்த வார்த்தையில பேசினார், எந்த வார்த்தையில பேசினார் என்றத கொஞ்ச காலத்துல கேட்ப, கொஞ்ச காலத்துல பாப்பங்க, கொஞ்ச காலத்துல அறிவங்க. கர்த்தர் பேசாத எதையும் செய்யலங்க. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறினார். ஹல்லேலூயா. எத்தனை வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார். அவைகள் எல்லாம் வரிசைப்படுத்தினீர்களா? அதெல்லாம் எழுதி வச்சிருக்கியா? அதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாயா? அதை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறாயா? அதை சொல்லி சொல்லி கேட்கிறாயா? இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது, இந்த சத்தியத்தை அபியாசப்படுத்தும் பொழுது பார்க்கிறவர்களுக்கு இது பைத்தியம் போல இருக்கும். ஆனால் ஆசீர்வதிக்கப்படுகிற உனக்கோ இது தேவ பலனாயிருக்கும். சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னையும் பலவானாய் மாற்றி, பலவான் கையில் உள்ள அம்பை போல கர்த்தரை மாற்றுவார். ஆமென். கர்த்தர் என்னையும் 90 வயசு உலகத்தில் வச்சுப்பார். ஆமென். நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன், காண்பிப்பேன். 90 வயசு ஆண்டவர் தருவார். எலும்புகளை, நரம்புகளையும், தசைகளை, இரத்த நாளங்களையும் கர்த்தர் நிடமுள்ளதாய் மாற்றுவார். பலவீனமாய் இருப்பதில்லை. இனிமேல் உங்களில் பலவீனர்கள் இருப்பதில்லை. நீங்கள் அத்தனை பேரும் பலவான்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்கிறார். இந்த மாதத்துல கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி செபிங்க. 5 காசு நீங்க மருந்து மாத்திரைக்கு செலவழிக்க மாட்டீங்க. எந்த டாக்டரும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மருந்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு உதவி செய்யும். வாக்குத்தத்தம் உங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிட மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் உன்னை கைவிடார். சொல்லிட்டார்ல, உன்னை கொண்டதை செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் என்றால் என்னை கொண்டதை செய்வார். 4 பேரு உனக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாங்கன்றதெல்லாம் கர்த்தருக்கு அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. 4 பேர் உனக்கு என்ன மரியாதை கொடுக்கறாங்கன்றது அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். அது யார் என்ன சொன்னாலும் சரி, அது யார் என்ன பேசினாலும் சரி. உன்னை நயம் காட்டி சம்பாதித்தேன், உன்னை அழைத்தேன், என் சத்தத்தை உனக்கு காதுகளில் விழப்பண்ணினேன், என் வார்த்தையை உனக்கு அருளினேன். நீ வா, எனக்கு பின்னே வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொன்னேன். நீ இனிமேல் இந்த பூமியிலே குறைச்சலை காணாதிருப்பாய், மேய்ச்சலை காண்பாய். ராஜ மேன்மையும் கனமும் உனக்கு உண்டாயிருக்கும். நீ இதோ ராஜ மேஜையிலே அசனம் பண்ணும் காலம் வருகிறது என்று கர்த்தர் பேசினார். கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நம்பித்தானே புறப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடுவதே இல்லை. யார் உன்னை கைவிட்டாலும் ஹல்லேலூயா. நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவி.